மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. R15 நம்ம 93,000 ஓடுறப்போ மச்சான் கூட தான் சேர்ந்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ போடுறோம். இப்போ வண்டி எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500,000 ஓடிடுச்சு. ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. மச்சான் இன்னும் எங்களுக்கு ட்ரீட் வைக்கல, ஆனால் ட்ரீட் வச்சுட்டான். பெரிய ட்ரீட்டாக வச்சுட்டான், ஆனால் எங்களுக்கு வைக்கல. வண்டி தான் வேட்டு வச்சிரும் போல இருக்குது. என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து ஒரு யமகா 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணால் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் மாறு வேஷத்தில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துருந்தீங்கன்னா தெரியும். இல்லை கூலிங் கிளாஸ் கடை தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா ADV 390யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோவில் வந்து நம்ம ADVயை பற்றி பிரித்து வச்சுருப்போம். அதெல்லாம் நீங்கள் வேணும்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஓனர்ஷிப் ஆங்கிளுக்கு வந்து கேமரா ஆங்கிள் போகிறதுக்கு முன்னாடி வண்டி மீட்டரை காமிச்சிட்டு மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது தான் ஒரு லைட்டு லைட் ஆன் பண்ணுறதுக்கு லைட்டுன்ட்டேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 1,578 கிலோமீட்டர். நான் கூட 9999 வந்து நின்றுமோ அப்படின்னு பார்த்தேன் யமகால. ஆனால் வந்து இல்லை, 1,00,000 காமிக்குது. அப்போ நம்ம 10,00,000 வரைக்கும் நிற்காமல் ஓட்டலாம் போல இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஓனர்ஷிப் ஆங்கிளுக்கு போய் வண்டியை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் கைஸ். நம்ம சேனல் யாரும் நியூ வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ கைஸ், மச்சங்கிட்ட கேட்டு தெரியறதுக்கு இந்த ஆங்கிளுக்கு வந்தாச்சு. ஸோ வண்டி எப்போ எடுத்தது, என்ன ஏது எல்லாம் சொல்லுங்கள். அப்படியே ஒரு ஓவராலாக ஒரே டைமில் சொல்லிடுவேன். அவ்வளோதான். வண்டி வந்து 2014 மாடல். இந்த மாடல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாடலு. முக்கியமாக இந்த இன்ஜினோட ரிலையபிலிட்டி, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு, வெர்ஷன் 2 இதில் தான் வந்து R15 வந்து ஒரு R15 அப்படின்ட்டு ஒரு பீக் டைமில் ஆரம்பிச்சது. இந்த டைமில் தான் R15 ஒரு வெர்ஷன் 2 ஓகே. இந்த ஒரு வண்டி வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு 155cc ஒரு காம்பேக்டான ஸ்போர்ட்ஸ் வண்டினா அது R15 வெர்ஷன் 2. ஃபஸ்ட்டு யமஹாவில் இதுதான் வந்து பிக்கப் எடுத்து கொடுத்துருச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக அந்த வண்டி வந்து இந்த வண்டி வந்து என்கிட்ட வரும்போது 42,000 ஓடி இருந்தது கிலோமீட்டர். அதுக்கப்புறம் 42,000 இப்போ நான் டேக் ஓவர் பண்ணேன். இப்போ வந்து 1,500,000 இது 1,500,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. இது வரைக்கும் வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறையாவே செலவு பண்ணியிருக்கேன். பிரேக் பேட்ஸு எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும்தான் நான் போடுவேன். மற்றபடி டூப்ளிகேட்லாம் போடுறதே கிடையாது. அதே மாதிரி வண்டி வந்து என் கைக்கு வந்து மறுநாளே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். R15 ஒரு 93,000 ஓடி வண்டி வீடியோ போடும்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். இதில் பெருசாக இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா போயிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அட்வான்டேஜ் இருந்து எல்லாமே அந்த வீடியோவில் எல்லாமே காட்டும். முக்கியமாக அந்த டைமில் அந்த வீடியோ போடும்போது நான் எக்ஸாஸ்ட் போட்டிருப்பேன். யோஷிமார் அது எக்ஸாஸ்ட் போட்டிருந்தேன். ஃபுல் சிஸ்டம் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து சிங்கிள் இன்லைனுக்கு எக்ஸாஸ்ட்டு போடக்கூடாது, எந்த வண்டிக்கும் போடக்கூடாது. ஏன்னா ப்ரெஷர் பில்டாகவும் இன்ஜின் சீக்கிரமாக அடி வாங்கிடும். முக்கியமாக வந்து சிங்கிள் சிலிண்டர் இருக்க இன்ஜினுக்கு போடவே கூடாது. ப்ரெஷர் முக்கியமாக தான். ப்ரெஷர் அப்படி இருந்தாலே இன்ஜினோட ரிலையபிலிட்டி தான் சீக்கிரமாக குறைஞ்சிடும். இப்போ எண்டுமே அப்படின்னா நான் ஒரு 5,000-6,000 கிட்ட எக்ஸாஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கே வந்து இப்போது ஆயில் ரொம்ப பிடிக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் ஆயில் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நான் ஆயில் மாற்றுறேன். எவ்வளோ ஆயில் கெப்பாசிட்டி வச்சா 1.2 லிட்டரு. 1.2 லிட்டரு ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம ஆயில் வந்து மாற்றி தான் ஆகணும். அதாவது மச்சான் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் போட்டுக்கிட்டு மோட்டோவில் இருந்து 7100 நம்ம KTMல யூஸ் பண்ணுறது போட்டுக்கிட்டு இருந்தான். பட் அது இது இவ்வளோ பிடிக்குது அப்படின்னா நார்மல் ஆயிலே போயாச்சு. நார்மலாக சிந்தட்டிக் பியூர் சிந்தட்டிக் வந்து 1,200 ருபீஸ் வரும். 1,200 ருபீஸ் வரும். ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி மாற்ற மாட்டேன். அதுவும் டாப்அப் மேலே வந்து டாப்அப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுது. ஏன்னா ஸ்மோக்லேயே பாதி ரிலீஸ் ஆகி போயிட்டுமா இன்ஜின். கடைசி ஒரு 5000 கிலோமீட்டராக தான் இந்த பிரச்சனை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஆயில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5,000 செலவு பண்ணியிருப்பேன். அதுதான் ஆயிலுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட 5,000 செலவு பண்ணியிருப்பேன் லாஸ்ட் மந்த்து. ஏன்னா அப்புறம் ஃபுல் சிந்தட்டிக்லேருந்து நான் நார்மல் கேஸ்ட் ஆயிலுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம இப்போதைக்கு நார்மலே போதும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்ஜின் ரீபில்ட் பண்ணணும். அது ஒரு 25,000 கிட்ட செலவு வைக்கணும். என்னென்ன இன்ஜினில் பண்ணணும் அப்படின்றத கேட்டு வச்சாச்சு ஆல்ரெடி. நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மச்சான் என்னென்ன பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் போரு, பிஸ்டன் ரிங்ஸு, ஹெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து புதுசாகவே போடணும். கிரைண்ட் பண்ணி போடுறதுனால போடலாம். ஆனால் அதனால என்ன ஆகுனா மெயினாக 3 ரீசன் தான். பவர் ட்ராப் ஆகும், பிக்கப் இருக்காது, முக்கியமாக வந்து மைலேஜ் தராது. இந்த 3 ரீசனாலேயே ஒரு இன்ஜின் வந்து ஒரு 50,000 ஓடணும் அப்படின்னு இன்ஜின்னா 20,000லேயே நம்மளுக்கு வந்து மறுபடியும் செலவழிக்கும். பண்ணலாம். ஆனால் வந்து இந்த
புது இன்ஜின் மாதிரி மறுபடியும் இருக்காது. இது ரொம்ப வந்து இதாகிடும், பிக்கப் எதுவுமே இருக்காது, ஒரு ரிலேபிலிட்டியே இருக்காது வண்டி. இது இன்ஜின் சவுண்டு மாறிடும் முக்கியமாக. அதனால தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புதுசாகவே இப்போ போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 லட்சம் ஓட்டியாச்சு, இருந்தும் ஒரு 25,000 ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ணி இந்த வண்டி வச்சுப்பேன் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரான ரீசன்? பர்டிகுலரான ரீசன் எதனால? முக்கியமாக இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணமே சென்சார் எதுவுமே கிடையாது, ஏபிஎஸ் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மோடு மட்டும்தான். அது எந்த மோடுன்னு எனக்கும் தெரியல. ஒரே ஒரு மோடு தான், நம்ம ஓட்டுற மோடு தான் இது. ஸோ வண்டியில் வந்து ஏபிஎஸ் டிபிஎஸ் எந்த ஒரு டெக்னிக்கலான டெக்னாலஜியும் கிடையாது. முக்கியமாக அந்த வண்டி வந்து ஓட்டணும்னா, ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டி எந்த வண்டி இருந்தாலும் எடுத்து ஓட்டிடலாம். ஆனால் அந்த வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே நம்ம சில டைம் எடுத்து கற்றுக்கிறதுக்கு. எனக்கு வந்து இந்த வண்டியோட பிரேக் கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 months எடுத்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஏதோ ஒரு ரோடு ஏதோ ஒரு பக்கம் வரும்போது பிரேக் அடித்தா லைட் அண்ட் ட்ரிஃப்ட் வாங்கும். அதெல்லாம் சென்ஸ் பண்ணி தான் இப்போ தான் எனக்கு கரெக்டான ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்குது. அதனாலேயே நான் இப்போ வந்து கொஞ்சம் இப்போலாம் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது எனக்கு வீட்டில், ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மச்சான் அடுத்து என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏபிஎஸ் டிபிஎஸ் இல்லாத எதுவும் ஒரு ஃபியூச்சரில் வாங்கினா ஒரு R1 பழைய மாடல் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு உந்துதலுக்கு காரணம் இவன் தான். முக்கியமாக சென்சார் எதுவும் இருக்காமல் ஏபிஎஸ் இல்லாமல் தான் வாங்க போகிறேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு. நம்ம வந்து ஏபிஎஸ் இல்லாமல் இப்போ என்ன வாங்க சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக யோசிப்பேன். பட் R15ல V2ல ஏபிஎஸ் எதுவுமே இல்லாமல் மச்சான் ஓட்டி பார்த்து பழகி என்னால் ஓட்ட முடியும். ஒரு R1 இருந்தாலும் சரி, ஒரு இதுக்கு அடுத்து என்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஏபிஎஸ் இல்லாத வண்டியை நான் வாங்கினாலும் ஓட்டிப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை இவன் கொடுத்துருக்கான். அதுதான் ரீசன் வண்டி கொடுத்துருக்கு. அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் மைலேஜ் இன்னும் ட்ராப் ஆகல. எனக்கு இப்போவுமே மைலேஜ் வந்து 40 தருது. 40? ஆமாம், நான் எப்பயுமே 110 150 தான் க்ரூஸ் பண்ணிட்டு வருவேன். அதுலேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 38 to 40 தருது. எனக்கு வந்து பெட்ரோல் மைலேஜ் இன்னும் குறையல, அது மட்டும் ஓகே. நான் இப்போ கொஞ்சம் ரேவ் பண்ணி ஓட்டினேன்னா மேக்ஸிமம் 35 அந்த மாதிரி தரும். ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இருக்கிறதுனால இதே நான் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இல்லாமல் மாடிஃபைட் எக்ஸாஸ்ட் போட்டிருந்தேன்னா எனக்கு மைலேஜும் அடி வாங்கியிருந்தது. அப்போ வந்து இது வந்து அரௌண்ட் சம்திங் வந்து 27 கிட்ட தான் இருந்தது. ஏன்னா அப்படியே ரொம்ப ட்ராப் ஆச்சு மைலேஜ். ஸ்டாக் மாற்றினால மைலேஜும் நல்லா கிடைக்குது. இன்ஜின் மட்டும் தான் அது பிரச்சனை. அதுவும் எதனாலனா 1 lakh ஓடி இருக்கு. கண்டிப்பாக ஓடின இன்ஜின் இப்போ நம்ம 25,000 எதனால் கொடுத்து மச்சான் ரெடி பண்ணுறான் அப்படின்றதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிண்டிமெண்ட்னு எல்லாத்தையும் தாண்டி எனக்கு கற்றுக் கொடுத்த வண்டி இதை நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் மச்சான் இருக்கான். ஸோ அதே மாதிரி இது ஒரு 25,000 கொடுத்து இன்ஜின் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? கண்டிப்பாக அதுக்கப்புறம் இன்னொரு 1 lakh கூட தொடலாம். இன்னொரு 1 lakh கூட தொடலாம். மீட்டர் தாங்குமான்னு தெரியாது. 1 lakh கூட தொடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓட்டுறது பொறுத்து தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு ஹையர் சிசி மாறிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இது அவ்வளோதான், இது கற்றுக்கிட்டாச்சு. ஃபுல் கெப்பாசிட்டியும் போயிட்டேன், ஃபுல்லாக பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் மேலே போகணுன்ட்டு ஆசைப்பட்றேன். அதனால தான் நெக்ஸ்ட் 300 அந்த மாதிரி செக்மெண்ட்டில் என்ன வண்டி போகலான்னு மேபி பெனலி போகலான்னு இருக்கேன். ஏன்னா அது வந்து ரேரஸ்டான, நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரேராக இருக்குன்னு சொல்லிட்டு பெனலி போகலான்னு இருக்கேன். அது வந்து பிரேக் சூப்பராக இருக்கும். இந்த R15 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கலர் நான் பெருசாக பார்த்தது கிடையாது ரோட்டில். கலர் இது வந்து ஆஷ் அண்ட் பிளாக் இது. ஆனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே ஆஷும் பேக் அப்படியே பிளாக்கும் மாற்றிட்டோம். இது ஒரு தனி லுக் ஆகிடுச்சு. ஆமாம், தனி லுக் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் டயர்ஸும் நார்மல் ஸ்டாக் டயரோட ஃப்ரண்ட் டயரும் பெருசு, பேக் டயரும் பெருசு. என்னென்ன சைஸ் போட்டிருக்கீங்க மச்சான்? ஃப்ரண்ட்டில் வந்து 110 போட்டிருக்கேன். 110க்கு 18 நினைக்கிறேன். பேக் வந்து 140 வரது. ஸ்டாக்ல வருது. பேக்கில் 130, முன்னே ஃப்ரண்ட் வந்து 100. 10 இன்க்ரீஸ் பண்ணி. எதனாலனா முக்கியமாக கார்னரிங்காகவும், முக்கியமாக நான் பின்னாடி ஆஃப் ரோட் போட்டது காரணம் வந்து பிரேக்காக தான். அதை நான் போன வீடியோவே சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து R15 எடுத்துக்கிட்டீங்க, எந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் பேக் பிரேக் வந்து 30% தான், ஃப்ரண்ட்டு தான் 70% மீதி எல்லாமே. அதனால மோஸ்ட்டாக எனக்கு பேக் வந்து ஸ்டாக் டயர் வந்து சின்னது. அதனாலேயே நம்ம எவ்வளோ வெயிட் உட்காந்துருந்தாலும் எப்படி இருந்தாலும் பேக் வந்து ஏபிஎஸ் இல்லும்போது கொஞ்சம் இந்த டயரே ஏபிஎஸ் போது கொஞ்சம் லெஃப்ட் வாங்கும். அதிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் கிரிப்னஸ்க்காக வெயிட்டுக்காக தான் நான் இந்த டயர் ஆட் பண்ணேன். ஆமாம், ஆனால் அந்த டயர் போட்டு தான் எனக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டயர் ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஃப்ளாட் ஆகுது காரணம், ஃப்ளாட் ஆகக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் டயர் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. அதாவது யூ ஷேப்பில் அந்த மாதிரி இருந்தால் தான் பெட்டர் மைலேஜ், பெட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும். இது கார்னரிங்கு இல்லை, இது ஸ்பீடு, முக்கியமாக ஸ்பீடு, மைலேஜ் ட்ராப் ஆகாது, நல்லா பிக்கப் இருக்கும். ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா டாப் எண்ட் வந்து நம்மளுக்கு பெருசாக போகாது. ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுனால இது வைப்ரேஷன் ஓவர். அது ஒரு 130+ நான் வந்து கிராஸ் பண்ணேன்னா வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது இந்த வண்டியில். இது ரூல்ஸ் அப்பார்ட் பண்ண ஒரு கேள்வி தான், எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கீங்க?
டாப் ஸ்பீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் இந்த பேரிங்லாம் கைட்டிட்டு வண்டி ரெடி பண்ணிட்டு போது சரி சும்மா திருவண்ணாமலை ஹைவேல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரைடிங் கியர்ஸ் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு தான் மச்சான் போட்டுட்டு தான் நான் போனேன். கிட்டத்தட்ட 141 வரைக்கும் தொட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 41 வரைக்கும் ஒரு V2 மச்சான் ட்ரை பண்ணும்போதே வண்டி 85-90,000 கிட்ட ஓடிடுச்சு. அப்புறம் தான் அப்போ கூட 141 டச் பண்ணும்போது அந்த ரோடு ஸ்ட்ரைட் ரோடு இல்லை, அதாவது கீழே ஸ்லாண்டிங் ரோடு, அதனால இன்னும் கொஞ்சம் போச்சு. ஆனால் இல்லைன்னா 137 138 அவ்வளோதான் போயிருக்கும், அதுக்கு மேலே போகாது. முக்கியமாக அந்த வண்டி வந்து இப்போ மெயின் வந்து காரணம் 130+ அண்ணே ஏரோடைனமிக்ஸ் தேவை இந்த வண்டிக்கு. நம்ம கொஞ்சம் நிமிந்தாலும் 130 போயிட்டு இருக்குன்னா அப்படியே 125 வந்துடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு, டேங்க் மட்டும் தான் மெட்டல், மற்ற எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதனாலே வந்து ஏரோடைனமிக்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்பீட் அடிவாங்க. நம்ம ஒரு கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் தான் அந்த 140 இதை டச் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து போகும்போது 136 கிட்ட போனேன். ஆனால் அதுக்கு மேலே போக முடியல, வண்டி போகல. ஏன்னா முக்கியமாக அது எல்லாமே பிரச்சனை. அதுவும் இல்லாமல் வைப்ரேஷன் ஓவராக இருக்குது. எதனாலன்னா ஷேக்கப்ஸ் வீக் ஆகிடுச்சு. அதனாலே வந்து 136 தான் வண்டியோட வந்துச்சு. இது வந்து ரெண்டாவது டைம் மாற்றினேன். ரெண்டாவது ஷேக்கப்ஸ் இது வந்து போயிடுச்சு. அதனாலே வண்டி வந்து நம்மளுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. ஸ்மூத்னஸ் இருக்கும், பட் ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்காது. விரிக்குது வண்டி வந்து ஜம்ப் ஆகுது. நம்மளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஒரு சில விளாக்லாம் மச்சான் தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா குதிச்சு போகும். லைட்டாக ஜம்ப் ஆகும். 700 வீடியோ ஒன்று XUV 700 போய் போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்தா நல்லாவே தெரியும் வண்டி குதிச்சு போகிறது. அது எதனா ஒரு கார்னரிங் இந்த மாதிரி டைமில் இதுவாயிடுமோ, ஸ்லிப் ஆகி விட்டுருமோ அப்படின்ற ஒரு பயத்தை வந்து கொடுக்குறான். முக்கியமாக இந்த வண்டி அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரண்ட் பிரேக் எனக்கு தெரிஞ்சு நான் பேக் பிரேக் யூஸ் பண்ணாமல் கூட ஃப்ரண்ட் பிரேக் நினச்ச இடத்துல நின்றுடும் இந்த வண்டி. அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து ஸ்டாக்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு வண்டி பிடிச்சதே ஸ்டாக் பிரேக் வந்து இந்த வண்டியிலும் இல்லை, எந்த வண்டியிலும் நீங்கள் ஸ்டாக் பிரேக்கில் கையை வைக்கக்கூடாது. கம்பெனியில் கொடுத்தது அதுதான். இந்த வண்டின்ட்டு இல்லை, எந்த வண்டியிலும் எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக் பிரேக்கில் கையை வைக்கக்கூடாது. ஏன்னா எப்படி நீங்கள் வந்து பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணாதுன்ற இது பிடிச்சாலும் அந்த வண்டி நிற்கிற கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம், ஆனால் இருந்தாலும் ஸ்டாக் பிரேக் மாதிரி வராது. அதனாலே இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் ஸ்டாக் பிரேக் வந்து பக்காவாக பிடிக்கும். ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிப்பு வீடியோஸு விளாக்ஸு எல்லாத்துலேயும் நம்ம வண்டி பார்க்கும் போதெல்லாம் சொல்கிறது வந்து 1 lakh தொட்டோன்னே நான் வீடியோ போடுவேன். அதே மாதிரி இந்த வீடியோ போட்டாச்சு. ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பைக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, அதை விட மாட்டேன் அப்படின்னா ரெடி பண்ணி இப்போயும் ஓட்டலாம். ஒரு வெர்ஷன் 2 2014 மாடல் 2014 மாடல் வந்து இன்னமும் ஓட்டலாம் அப்படின்றதுக்கு வந்து ஓகே. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி அஸ் பிகினராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 150 செக்மெண்ட்டில் ஒரு வண்டி வாங்கிட்டு இல்லை வண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6 months கழிச்சு இந்த வண்டியை போட்டு பழகிட்டு, இது ஆர்எல் பெயிண்ட் இல்லை எது இருந்தாலும் ஒரு 150 160 செக்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 650 ஒரு ஹையர் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகலாம் தாராளமாக. எடுத்த உடனே நீங்கள் 650 போனோன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கிளாஷஸில் தான் நிறையா போய் மேக்ஸிமம் முடியுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 650cc போகிறீங்க, ஒரு 390cc போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கடனாச்சும் வாங்கி ஒரு 155 இல்லை ஒரு 200 பவரை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 390 போங்க. இப்போ நான் 390 வச்சுருக்கேன்னா அப்படி தான் வாங்கினேன். மச்சான் படுத்து 300 வாங்க போகிறான்னா ஒரு ரா பவர் 155cc ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டு தான் அடுத்து போக போகிறான். அது எந்த அளவு அவனுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்குன்னா ஒரு R1 வித்தவுட் ABS, அதாவது ஒரு RC8 மாதிரி தான் R1. ஸோ அந்த மாதிரி வித்தவுட் ABS எந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது எந்த சென்சாரும் இல்லாத ஒரு வண்டி வாங்குற அளவுக்கு இதுவாயிருக்கான். அதை யோசிச்சுக்கோங்க. வாங்குற எல்லா பிகினர்ஸும் பைக் வாங்குறவங்க அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து வண்டியில் லைட் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கோம். லைட் அப்கிரேட்ஸை நான் அப்படியே கேமரா கிட்ட வந்தேன்னா காமிச்சிடறேன். ஸோ கிட்ட வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் லைட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நாங்கள் 2 பேரும் அந்த லைட்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், சந்தோஷமும் பட்டிருக்கோம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லு மச்சான். இப்போ நம்ம வந்து ஒரு V2 பின்னாடி வருதுன்னா எப்படி திருப்பிடுவோம்? V2 பின்னாடி வருதுன்னா ஸோ கரெக்டாக லைட்டு வந்து மெருகு அடிக்கும். ஸோ வந்து ஹை பீம் தான் அது. ஸோ கரெக்டாக மெருகு அடிக்கும் வந்து ஓகே. அங்கேருந்து ஹை பீம் வருதுனாலே பைக் மட்டும் தான், பைக் மட்டும் தான், மச்சம் மட்டும் தான். எந்த அளவு ஆயிடுச்சுன்னா நம்ம கடைசி கொல்லி ட்ரிப்ல லாரி போயிட்டு இருக்கு. என்ன பண்றான், கரெக்டா ரைட் ஏறி லைட் ஆஃப் பண்ண, நம்மளுக்கு வந்து இது 4G மாடல் இல்லை அப்படின்றதுனால லைட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ ஆஃப் பண்ணிட்டு பிளிங்க் மட்டும் அடிக்கும். பெரிய வண்டி ஏதோ வருது, ஒரு கிறிஸ்டா அந்த மாதிரி கார் வருதுன்னு சொல்லி லாரிக்காரங்க இப்படி நகர்ந்து போறதெல்லாம் நான் பின்னாடி இருந்து பாக்குற அளவுக்கு இருக்கு. ஸோ மச்சான் என்ன லைட்ல பண்ணியிருக்கான், என்ன போட்டிருக்கான் அப்படின்றத வந்து அவன்கிட்ட கேட்டுப்போம். சொல்லு மச்சான். அதாவது நான் இப்போ லைட் வந்து போட்டிருக்கிறது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் லைட் தான்.
அதான் நான் இதில் ஹெட்லைட் போட்டுக்கிறது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் லைட் தான். இது வந்து மோஸ்ட்டாக யாரும் இது நம்ம நார்மல் வந்து ஸ்டாக் கம்பெனிலாம் கிடைக்காது. மேபி நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஒரு லைட்டோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 1800 கிட்ட ஒரு லைட் மட்டும். நான் குறைச்சி பேசி ஒரு 1500 கிட்ட வாங்கினேன். 2 லைட் சேர்த்து 3000 ரூபாய் கிட்ட ஆச்சு. எவ்வளோ வாட்ஸ் வருது இது? வாட்ஸ் இது வந்து 65 வாட்ஸ் தான். 65லேயே வந்து கொஞ்சம் நார்மல் வாட்ஸ் தான். 65 வாட்ஸ், அதாவது இதில் 80 வாட்ஸும் இருக்குது. அது வந்து 1200 தான். ஆனால் இந்த வாட்ஸ் வந்து கரெக்டான பக்காவாக இந்த இதோட பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். மற்ற இது 80 வாட்ஸ்லேயே வந்து ரேட் கம்மியாக இருக்கிறது வந்து அவ்வளோவா வராது. இதுலேயே இந்த லைட்லேயே அந்த ஃபேன் இருக்கும், ரேடியேட்டர் ஃபேன் மாதிரி கூல் பண்ணுறதுக்காகவே. லைட்டை கூல் பண்ணுறது. ஆமாம். இப்போ நம்ம நார்மல் நம்ம ஃபாக் லேம்ப், மினி ஃபாக் லேம்ப் நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட அதில் அந்த ஃபேனோட சவுண்டு கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ எந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த பவர் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, அடுத்து வந்து நான் ஸ்டாக் பேட்டரியை வந்து பெருசாக இது ஏதோ இன்னும் வாட்ஸ் பெருசாக வாங்கி போடணும். பேட்டரி அந்த அளவுக்கு லைட்டோட பவர் வாங்குது. அதனாலேயே எனக்கு ஆனால் ஓகே, வெளிச்சம் ஓகே தான் எனக்கு. ஓகேவா? ஏங்க என்னங்க, நான் உங்களுக்கு அந்த வெளிச்சம் ஆன் பண்ணி காமிக்கிறேங்க வீடியோலயே. நல்லா தான் இருக்கு வெளிச்சம். பக்கத்து வீட்டில் கரண்ட் கேர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தம்பி லைட் உங்கள் வீட்டில் லைட் ஆன் பண்ணி வைக்க சமைச்சிட்டு மட்டும் போயிடுறேன். அந்த மாதிரி யூடியூப் ஏரியாவில் பசங்க கிரிக்கெட் ஏதாவது நைட் நேரத்தில் விளையாடுறாங்க. கடைசி ஒரு ஓவர் ஸ்டேடியத்தில் லைட் கீட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால நம்ம வண்டி எடுத்துட்டு போய் தொங்க விட்டோம். லைட் அடிச்சோம்னா ஃபுல்லா கவர் ஆயிடும். அந்த அளவுக்கு லைட் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் வாட்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணும். அந்த அளவுக்கு தான் லைட் பவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நான் அந்த லைட்டோட இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். கூலிங் கிளாஸ் போட்டுப்பாங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல கூட இருக்கு. வந்து லைட்டு போட்டா எப்படி ஃப்ரண்ட் லுக் இருக்கு அப்படின்றது, அப்புறம் விஷன் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் கைஸ். அச்சா போடுங்க, பிளிங்க் பண்ணுவா. லைட்டு போடுங்க நார்மலா. இது ஹை பீமு லோ பீமு ரெண்டுத்துலேயுமே வண்டி வந்து 2 லைட்டும் எரியும். ஸோ அந்த மாதிரி மச்சான் வந்து டைரக்ட் கொடுத்துருக்கான். ஸோ ஆஃப் பண்ணிட்டு பிளிங்க் பண்ணுங்க, கண்ணெல்லாம் முடியுங்க. ஸோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அது அந்த பிளிங்க் பண்ணுறப்போ அந்த பவர்னு. நான் அப்படியே ரோடு அப்பியரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரண்ட் இதை வந்து பார்த்துடலாம். வச்சா போடுங்க. கேட்பான் போல. ஸோ முன்னாடி கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதோட லைட்டுக்கு ஈக்குவலா இல்லை அதிகமானது மாதிரி எனக்கு டவுட் வருது. ஸோ ஆஃப் பண்ணி போடுங்க. வித்தியாசம் ஆமா பெருசா தெரியல. கொஞ்சம் தான் தெரியும். இது ஆன்ல இருக்கிறது பிளிங்க் பண்றது தான் கொஞ்சம் பவர் அதிகமா தெரியும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு பிளிங்க் பண்றோம் அப்படின்னா பஸ் லாரி கீரி எதுக்கும் பயப்பட தேவை. நம்ம பாட்டுக்கு பிளிங்க் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயா போய் முட்டிட்டு ஊந்துருவான், நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம். ஸோ என்ன பண்ணிட்டு போவான், திட்டிட்டு தான் போவான்னு அந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம் நிறையா. ஸோ இது சஜஸ்டபிளான்னு கேட்டிங்கன்னா நான் இதை சஜஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து நம்ம பர்பஸ் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான் ஓட்டுறான் மச்சான், இங்கேருந்து ஊருக்கு போகிறது வரதுன்னு. அதனால் அதை போட்டு வச்சுருக்கான். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டா நம்ம ஐடி வந்து கீழே கொடுக்குறேன், பர்ஃபெக்ட் ஃபார்மான்னு சொல்லி நீங்கள் அதில் டிஎம் பண்ணுங்கள். இந்த லைட்டோட விவரம் என்ன வேணுமோ என்ன எதுன்றதெல்லாம் சொல்லிடலாம். காரு கீருக்கு லைட் மாட்டுறதுனா கூட சொல்லிடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. வச்சா வந்து அப்படியே முடிச்சிடலாம். கண்ணாடி போடு. அவ்வளோதான், ஒன்றும் தெரியாது. இவ்வளோ நேரம் போட்டுருந்தா வீடியோ செல்ஃபி எடுத்தானே எனக்கு டவுட்டு. போடலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். R15 1 lakh ஓட்டியாச்சு. அடுத்த 2 lakhல நம்ம சந்திப்போமா? கண்டிப்பாக சந்திப்போம். 2 lakh 2 lakh கிலோமீட்டர்ஸ்ல சந்திக்கலாம் மச்சான் சொல்லியிருக்கான். மச்சான் வண்டி 2 லட்சம் ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம R15 V2ஓட நம்ம R1ஓட வீடியோ வந்து நம்ம போடலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வண்டி R1 தான் கூப்பிட்டு பழகும். ஸோ அதோட 2 lakhs வீடியோலையும் நம்ம மீட் பண்ணுவோம். சரி நம்ம சேனல் நியூ வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணிங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.